நீங்க தொழில் தொடங்க உள்ளீர்களா? அப்போது இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு தந்தை தன் மகனை அழைத்துக் கொண்டு சந்தைக்கு சென்று ஒரு குதிரையை வாங்கி வருகிறார். வரும்போது 2 பேரும் அந்த குதிரையில் அமர்ந்து வருகிறார்கள். அப்போ ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, "இது மாரி என்னப்பா ஒரு வாயில்லா ஜீவன் மீது 2 பேர் அமர்ந்து வர்றீங்க நியாயமான்னு?" கேட்கிறார்கள். மறுநாள் தந்தை அதே குதிரையில் அமர்ந்து க சிறுவன் அந்த கடிவாளத்தை அழைத்துக் கொண்டு செல்கிறான். அப்போது ஊர் மக்கள்லாம் கேட்கிறாங்க, "ஒரு தந்தை பெரிய மனிதன் அமர்ந்து கொண்டு சிறுவனை நடக்க விடுகிறதா? இது நியாயமா?" என்று கேட்கிறார்கள். மறுநாள் சிறுவன் அமர்ந்து தந்தை கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு அதே குதிரையை அதே தெரு வழியாக அழைத்து செல்கிறார். அப்போது ஒரு பெரியவர் நடக்க விட்டு சிறுவன் அமர்ந்து வருவது நியாயமா என்று கேட்கிறார்கள். அதுக்கு 4ஆம் நாள் 2 பேரும் நடந்து கொண்டு அந்த குதிரையை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்போ தெருவோரம் உள்ளவர் சொல்கிறார்கள், ஊர் என்றால் 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. அதுக்காண்டி குதிரையை எந்த பயனும் இல்லாம இப்படி நடந்து கூட்டி போவது நியாயமான்னு கேட்கிறார்கள். இதேபோல் தான் நீங்கள் தொழில் செய்யும்போது ஊர் மக்கள் 1000 செய்வார்கள். நீ வேலை செஞ்சாலும் 1000 சொல்லுவார்கள். வேலை செய்யாம சும்மா உட்கார்ந்தாலும் 1000 சொல்லுவாங்க. அதனால யார் சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. உங்களுடைய இலக்கு என்ன? நீங்க எத அடைய இருக்கீங்களோ, அதை நோக்கி உங்கள் பயணம் தொடரட்டும்.